ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து விளக்கங்களோட பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட பார்க்கலான்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4, அதாவது லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4, அதாவது CSSE, அதாவது குரூப் 4ஐயும் விஏவும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம் நடத்துனாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழில் கேட்கப்பட்ட ஒரு 100 கேள்விகளுக்கான விடைகள் மற்றும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி, அதாவது ஒரு நெல்லிக்காய் வச்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை. ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இதற்கான மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை. ரெண்டாவது கொஸ்டின், சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து ஆன்சர் சி, நிலைத்து நிற்கும். அதாவது சிலை மேலே எழுதக்கூடிய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கும் அழியாமல் பெர்மனண்ட்டாக இருக்கும். ஸோ இதற்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கும். அடுத்த மூணாவது கொஸ்டின், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடரியது. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடரியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, அதாவது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வினைகள் வந்து இரு வகைப்படும். அதுவும் செய்வினை, செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? இந்த செய்வினை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது செய்வினை. செய்யப்பாட்டு வினை, அதாவது செய்வினைனா வந்து பார்த்தீங்கன்னா தானே செய்யக்கூடிய செயலை தான் செய்வினைன்னு சொல்லுவோம். ஸோ தன்வினை பிறவினை இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த செய்வினை, செய்யப்பாட்டு வினை. ஸோ செய்யப்பாட்டு வினைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வேறு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான்காவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? மாலதி மாலையை தொடுத்தாள். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை. அதாவது மாலதி என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டால் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மாலை. சரிங்களா? ஸோ மாலதி வந்து மாலையை தொடுத்தாள், இது செய்வினை. அவன் செஞ்ச வேலையை பற்றி சொல்கிறதுனால இது செய்வினை. இது இந்த செய்வினையை கொடுத்து செயற்பாட்டு வினையாக மாற்றுன்னு கேட்டாங்கன்னா மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது. மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது செயற்பாட்டு வினை. அடுத்த இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க, சாலச் சிறந்தது. இத்தொடரின் வகையை அறியார். சாலச் சிறந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றடர். சரிங்களா? உரிச்சொற்றடர்ல வரும். சால, உரு, தவ, நுனி அப்படின்னு சொல்லி வரும். கீழே கொடுத்துருக்காங்க, சால, தவ, உரு, நனி, கூர், களி, கடி, மா. இந்த சொற்கள்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஆறாவது கொஸ்டின், மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை. இதுக்கு வந்து அப்படியே பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மல்லிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடை ஏ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 4, 3, 1, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள். ஸோ இது வந்து பொருட்பெயர். பள்ளிங்கிறது ஒரு இடம். சரிங்களா? பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குது. ஸோ பள்ளிங்கிறது இடப்பெயர். கிளைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட ஒரு உறுப்பு. சரிங்களா? அதாவது கண், காது, மூக்கு அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கிளை, இலை, வேர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தோட உறுப்புகள். ஸோ கிளை அப்படிங்கிறது சினைப்பெயர். சரிங்களா? சினைப்பெயர். இனிமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பண்பை பற்றி சொல்கிறோம். அதாவது இனிமை, கடுமை அந்த மாதிரி சொல்லுவோம். அதாவது இனிப்பு, துவர்ப்பு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிமைங்கிறது ஒரு பண்பு. ஸோ இனிமைங்கிறது பண்பு பெயர். அடுத்தது பொருத்தமற்ற பெயர்ச்சொற்களை எடுத்தெழுது. பொருத்தமற்ற பெயர்ச்சொற்களை எடுத்தெழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காலப்பெயர் செம்மை, சினைப்பெயர் கண், பண்பு பெயர் ஆண்டு, தொழிற்பெயர் ஆடுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏ என்னென்னா ஏ அண்ட் சி, ஏயும் சியும் வந்து பொருந்தலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலப்பெயர் கிடையாது. செம்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்மை, இனிமை ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே சொன்னேன். ஸோ ஒரு பண்பை பற்றி, அதாவது செம்மையாக செஞ்சாங்க, செம்மன் அந்த மாதிரி ஒரு பண்பை பற்றி சொன்னாங்கன்னா அது பண்பு பெயர்னு வரணும். சரிங்களா? இங்கே செம்மைங்கிறது பண்பு பெயர். அது மாதிரி சி வந்து பண்பு பெயர் வந்து இங்கே ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுங்கிறது காலத்தை குறிக்கக்கூடிய சொல். ஸோ இது வந்து காலப்பெயர். ஆனால் இங்கே தவறுதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி கொஸ்டின் வந்து
நல்லா படிச்சுக்கணும். பொருத்தமற்ற பெயர் சொல்லை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏயும் சியும் வந்து தப்பாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பியும் டியும் கரெக்டாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்யக்கூடிய தொழிலை பற்றி சொல்லக்கூடியது தான் தொழிற்பெயர். ஸோ ஆடுதல், பாடுதல், நடத்தல், ஓடுதல் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். சினைப்பெயர்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு உறுப்பை பற்றி, அதாவது தாவரத்தோட உறுப்பையோ மனிதர் உறுப்புகளை பற்றி சொல்கிறது தான் சினைப்பெயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண் சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதனோட உறுப்பு தான் கண். ஸோ கண்ணுங்கிறது சினைப்பெயர். அடுத்த கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. அதாவது வினை எச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேள் அப்படிங்கிறதுக்கு வினை எச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டு. அதாவது வினை எச்சம்ங்கிறது ஊ அல்லது ஈன்னு சொல்லி முடியும், சரிங்களா. இறுதி அதாவது விகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஊ அல்லது ஈன்னு முடிஞ்சுன்னா அது வந்து வினையச்சம்னு சொல்லுவோம். ஸோ கேளோட வினையச்சம் கேட்டு. அதுக்கப்புறம் அடுத்ததையும் பார்த்துடலாம். கேட்ட, அது மாதிரி விகுதி வந்து ஆ அப்படின்னு முடிஞ்சுன்னா கேட்ட ஆண் முடியுதுல. ஸோ ஆண் முடிஞ்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டல்னா தொழிற்பெயர். ஆல்ரெடி செய்யக்கூடிய தொழிலை பற்றி சொல்லக்கூடிய தொழிற்பெயர். அடுத்தது கேட்டான்னா அது வினைமுற்று, சரிங்களா. ஒரு வினை முற்று பெற்றதை பற்றி சொல்லக்கூடியதான் வினைமுற்று. அடுத்தது கேட்டவன்னா அந்த செயலை வந்து செஞ்சவங்களை பற்றி சொல்கிறது தான் வினையால் அணையும் பெயர், சரிங்களா. ஒரு செயல் முற்று பெற்றுச்சுன்னா அதை பற்றி சொல்கிறது தான் கேட்டான், அதாவது வினைமுற்று. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை செஞ்சவங்களை பற்றி சொல்கிறது, அதாவது கேட்டவன், செய்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வினை செய்தவங்களை பற்றி சொன்னோம்னா அது வந்து வினையால் அணையும் பெயர். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. வேறு எந்த வேர்ச்சொல் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக பெயரச்சம், வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர், அப்புறம் வந்து வினைமுற்று இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்களே வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தது தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுற மாதிரி தான் வரும். ஓடு, நட அந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே தனிந்தது அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், சரிங்களா. தனிங்கிறது தான் வேர்ச்சொல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி அப்படிங்கிறது வேர்ச்சொல், தனிந்த அதுங்கிறது பெயர்ச்சொல், தனிந்து அப்படிங்கிறது வினையச்சம், தனிந்தது அப்படிங்கிறது வினைமுற்று, தனிதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், சரிங்களா. இதில் வந்து தனிந்தான் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர், சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து மீனிங் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து கொடுக்கல. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தருகங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டர்ஸ் போடுற மாதிரி சொல்லணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் பற்றி சொல்கிறது தான். ஸோ தருகங்கிறதுக்கு ஏவல் சொல்லி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாங்கிறது தான் வரும். தா அப்படிங்கிறது வேர்ச்சொல், தந்த அப்படிங்கிறது பெயரச்சம், தந்து அப்படிங்கிறது வினையச்சம், தருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், தந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, சரிங்களா. வினைமுற்று. தந்தவன்கிறது வினையால் அணையும் பெயர். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், தருக அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு சொல்லுங்க, சரிங்களா. அடுத்தது சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக. சோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோனா மதில், சரிங்களா. மதில், நகர் அப்படிங்கிறது தான் சோ. அது மாதிரி கோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் மொத்தமாக 42 இருக்குது, சரிங்களா. ஸோ 42மே நீங்கள் படிச்சுக்கிறது பெட்டர். இதில் வந்து சோங்கிறது வந்து மதில், நகர், கோ அப்படிங்கிறது அரசன், பசு இதையும் குறிக்கும். நோ அப்படின்னா நொந்து போகிறது, அதாவது துன்பம் நோய்ங்கிறது தான் நோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வறுமை, சரிங்களா. வறுமை, அதாவது நெடில் நோனா துன்பம் அல்லது நோய், குறில் நோனா துன்பம் அல்லது நோய், நெடில் நோனா வறுமை, சரிங்களா. அடுத்த மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பெரிய அப்படிங்கிறது தான் பொருள். அதுவும் இல்லாமல் மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நிறைய பொருள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய, சிறந்த, அழகு, மேன்மை, விலங்கு. பெரிய, சிறந்த, அழகு, மேன்மை, விலங்கு. அடுத்தது 13வது கொஸ்டின், பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு நம்ம என்ன யோசிப்போம்னா பறக்கக்கூடிய பறவைன்னு நினைப்போம். ஸோ இந்த இடத்துல ராவை பார்த்துக்கோங்க. ஸோ பறவை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல், சரிங்களா. கடலுங்கிறது தான் பறவை. அடுத்த கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், வவ்வம், பறவை, புணரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூகை குளரும், சரிங்களா. கூகை குளருங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளோட ஒளிபரப்பையும் பார்த்துடலாம். கூகை குளரும் இதுதான் கேட்டிருக்க கொஸ்டின். அடுத்து குயில் கூவும்,
புறா குணுகும், புறா தான் குணுகும். ஆந்தை அலறும், ஆந்தை அலறும். அடுத்து வந்து சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அதுதான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை, அது பக்கத்தில் இச்சு வரும் சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. குற்றியலுகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் சொல்லி பிரிப்போம். ஸோ குற்றியலுகரத்தில் பொருந்தாத சொல்லை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பசு. பசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முற்றியலுகரம் சரிங்களா. முற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு தான் பசு. ஸோ மற்ற மூணுமே, அதாவது சார்பு, மருந்து, கக்ஸு, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு குற்றியலுகரம். அதாவது சார்பு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம், மருந்து அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம், கக்ஸு அப்படிங்கிறது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆக்சுவலாக குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இசைவு. இசைவுங்கிறது தான் பொருந்தாத சொல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் படிச்சிருப்போம், மோனை, எதுகை, இயைபு, அதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இலக்கணத்தில். ஸோ இசைவுங்கிறது மட்டும் இதில் வந்து மாறுபட்டு இருக்குது. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து இசைவு. மோனைனா அடிதோறும் இல்லைன்னா சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றியுற தொடுப்பது தான் மோனை. அது மாதிரி எதுகை, எதுகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றியுற தொடுப்பது தான் எதுகைன்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா 8 வகையான தொடர் இருக்குது. மோனைத்தொடை, இயைபு தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, அளபடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை, இந்த 8 வகை இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டது எதுனா இசைவு. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோறு, பால், பழம், நீர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு குடித்தான், உண்டால், பருகினால், தின்றால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது சோறு உண்டால், பால் பருகினால், பழம் தின்றான், நீர் குடித்தான். ஸோ சோறுனா சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் வந்து குடித்தான் சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் எண் எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது 0ன்னு கொடுத்தா 0, கானா 1, ஊனா 2, அந்த நியூ அப்படின்னா 3, இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எழுத்துலாம் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா டிஎன்பிஎஸ்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக இருக்கும். அடுத்த பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார்? பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாயன்மார்கள். நாயன்மார்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சித்தர்கள். நாயன்மார்கள் அப்படிங்கிறவங்க வந்து சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்பவர்கள். சிவனை குறித்து இவர்கள் இயற்றிய பாடல்களை தான் நம்ம வந்து சைவ திருமுறைகள்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நாயன்மார்கள் மொத்தம் எவ்வளோனா 63 பேர். அது மாதிரி சைவ திருமுறைகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 12. அப்புறம் ஆழ்வார்கள், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாலை போற்றி புகழ்ந்து தமிழ் செயல்களை இயற்றி பாமாலை சூட்டியவர்கள் இந்த ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்களை தான் நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூலாக துவக்கப்பட்டிருக்கு. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 12 பேர். ஸோ நாயன்மார்கள் 63, ஆழ்வார்கள் 12. சைவ திருமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சைவ திருமுறைகள் 12. அது மாதிரி ஆழ்வார்களும் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்காங்க. ஸோ ஆழ்வார்களில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாள் பற்றி தெரியும் சரிங்களா. ஸோ அது மாதிரி பெரிய ஆழ்வார், நம்ம ஆழ்வார், அதை பற்றிலாம் நம்ம வந்து கிளாஸஸில் வந்து படிச்சிருப்போம். அது மாதிரி சித்து அப்படிங்கிற பேரழிவை பெற்றோர்களை தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மார்க்கம், ஞான மார்க்கம் அதை வச்சு வந்து உயர் நெறிகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. சித்தர்களோட எண்ணிக்கை 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுவும் உலகையே தன் ஊராகவும் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் தன் சுற்றமாகவும் எண்ணி சிறுமைகளை புறந்தள்ளி பொதுமைகளை நிலைநாட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர்கள். தங்கள் செயல் மூலம் அறநெறிகளை போதித்தவர்கள் தான் இந்த புலவர்கள். அடுத்த கொஸ்டின், உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது? உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளுப்பாட்டு சரிங்களா. பள்ளுப்பாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 96 இருக்குது. ஸோ இதில் வந்து பள்ளு இலக்கியங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருத நிலத்தை மையமாக கொண்டது. உங்களுக்கான ஒரு கொஸ்டின், எதை வந்து நம்ம மருத நிலம்னு சொல்லுவோம்? அதாவது நம்ம வந்து காடும் காடு சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் படிச்சுப்போம். ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை வந்துட்டு நம்ம மருத நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு பாருங்கள். அடுத்து வந்து இந்த உழவர் பாட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து பள்ளுப்பாட்டை தான் சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா.
வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளமேக புலவர். இந்த காளமேக புலவருக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிலேடை பாடல்களை பாடுவதில் வல்லவர். அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வரதன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இவரை வந்து காளமேக புலவர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர். இவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னா கிபி 15ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாழ்ந்தவர் தான் இந்த வரதன், அதாவது காளமேக புலவர். இவர் வந்து சிலேடை பாடுவதில் வல்லவர். இந்த காளமேக புலவர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவது போல் கவிமலை பொழியும் ஆற்றல் உடையவராக இருந்ததுனால தான் இந்த காளமேக புலவர் அப்படின்னு சொல்லி வரதனுக்கு பேர் வந்தது. அது மாதிரி இவர் பாடிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்கா உலா, கடல் விலாசம், திருவானைக்கா சரஸ்வதி மாலை, சித்திர மடல் போன்ற செயல் நூல்கள் பலவற்றை இவர் இயற்றியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் வந்து மரமும் பழைய குடையும் என்ற நூலின் ஆசிரியர். மரமும் பழைய குடியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். இந்த மரமும் பழைய குடியும் என்ற சிலேடை பாடலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்தவர். இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா கிபி 19ஆம் நூற்றாண்டு. காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியதற்காக ராசவல்லிபுரவள்ளல் முத்துசாமி இவருக்கு வைர கடுக்கனை பரிசாக வழங்கினார். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மரமும் பழைய குடியும் அப்படிங்கிற ஒரு சிலேடை பாடலை எழுதினவரும் இந்த அழகிய சொக்கநாத புலவர் தான். அதுவும் இல்லாமல் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதினவரும் பார்த்தீங்கன்னா இந்த அழகிய சொக்கநாத புலவர் தான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி அப்படிங்கிற ஒரு வள்ளல் வந்துட்டு இவருக்கு வைர கடுக்கனை வந்து பரிசா அளிச்சிருக்காங்க. நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள். நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன். மேற்கண்ட பாடல் அலைகள் எந்த புக்கில், அதாவது எந்த இதில் இயற்றியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் பாரதியார். ஸோ பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதத்திலாம் இந்த பாடல் வரிகள் இருக்கு. அதாவது நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் அப்படிங்கிறது இந்த கூற்று யாருக்குடையதுன்னா அர்ஜுனன் திரௌபதி, அதாவது பாஞ்சாலி மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது வானத்தில் ஏற்படும் மாற்றங்களை வர்ணிக்கும் விதமாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா, திருவி கல்யாண சுந்தரனா தான் இந்த உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? அதுமாதிரி செயற்கரிய செயல்களை செய்து பெருமை பெற்ற 63 நாயன்மார்களின் வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த பெரிய புராணம். இதிலேயே கொடுத்துட்டாங்க. பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னா சேக்கிலார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டியுள்ளார். ஸோ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யாரை பாராட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி திருவிக்கா சொன்ன இது சென்டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என்று கூற்றுக்குரியவர். நாட்டுடும் யாதுமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 50 காப்பியங்களில் ஒன்றா போற்றப்படுது அந்த சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு இளங்கோவடிகள். இவரோட இயற்பெயர் வந்து குடக்கோச்சேரல். இவர் இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனி இளைய மகனும் சேரன் செங்குட்டுவனின் தம்பியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கண்ணகியோட வரலாற்றை நன்கு அறிந்த சீத்தலை சாத்தனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்ணின் வரலாற்றை யாம் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடும் யாம் ஒரு பாட்டுடை செயல் என்று சிலப்பதிகாரத்தை இயற்றியுள்ளார். ஸோ எல்லா கூற்றுமே இதில் வந்து சரியாக தான் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி இது மட்டும்தான் சரி, சி வந்து தப்பாக இருக்குது. சாரி.
அடுத்த கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றுமே சரிதான். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை இயற்றியவர் வந்து சீர்திரை சாத்தனார். இது ரெண்டையுமே நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரட்டை காப்பியங்கள் எவைனா சிலப்பதிகாரம் மணிமேகலை. இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கதையோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே 30 காதைகள் தான் இருக்கு. இதுதான் நான் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமர்போல் செய்யின் அப்படிங்கிற திருக்குறள் உணர்த்தும் கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, அதாவது நேர்மை. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படிங்கிறதுல வாணிகத்தில் செய்ய வேண்டிய, அதாவது வாணிகம், அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம்னா அதில் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல் எந்த பால், அதாவது திருக்குறள்னாலே 3 பால் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யணும். இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல இல்லறவியல்ல நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த குறள் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 120வது குறளா இருக்கு. அதாவது பிறர் பொருளையும் தம் பொருள் போல் கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வாணிக நெறியாகும், அதாவது வணிக நெறியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கூற்று ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல் 1 ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா? ஏர் எழுபது அப்படிங்கிறத பாடியவர் யாருன்னு, ஏர் எழுபது, சிறை எழுபது இதெல்லாம் பாடினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பர். சரிங்களா? கம்பர் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி போன்ற நூல்களையும் பாடியிருக்காங்க. உங்களுக்கான ஒரு கொஸ்டின், கம்பர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லுங்க. அடுத்த திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, முதுமொழி காஞ்சி, ஐந்தினை 50, திரைமொழி 50, ஐந்தினை 70, திரைமாலை 150, கைநிலை, கார் 40, களவழி 40, இந்நிலை. இதுதான் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல். 17 கீழ்கணக்கு நூல் மொத்தம் 18. இந்த 18லையுமே பார்த்தீங்கன்னா ஏர் எழுபது அப்படிங்கிறது வராது. அதாவது ஐந்தினை 50, திரைமாலை 150 அப்படின்னு தான் வரும். ஸோ ஏர் எழுபது, சிறை எழுபதுலாம் எழுதினவர் கம்பர். இது 17 கீழ்கணக்கு நூல் கிடையாது. ஸோ கம்பர் இயற்றிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிறை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் போன்ற நூல்களை எழுதினவர் யாருன்னா இந்த கம்பர் தான். அடுத்தது 30வது கொஸ்டின், யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவரை போல் அப்படின்ற புகழ்ந்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் பாடின பாடல் தான் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல்னு சொல்லி பாடியிருப்பாரு. ஸோ இந்த பாடல் வரிக்குரிய, அதாவது பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார். அவர் பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவனை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மையே வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்காங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூதுரை. மூதுரையில தான் இந்த பாடல் வரி வரும். அதாவது மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி பாடினவர் யாருன்னா ஔவையார். அதாவது மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர், மன்னவனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி கல்வி கற்பதின் சிறப்பை பற்றி மூதுரையில ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்த பொறுத்துக, மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் குடிப்பிறந்தார் தம்மோடு கோடானு கோடி கொடுப்பினும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு கூடுவது கோடி பெறும், மிதியாமை கோடி பெறும், சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும், உண்ணாமை கோடி பெறும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். அடுத்தது உபசரிக்காத மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடானு கோடி கொடுப்பினும், சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் அப்படிங்கிறது ஆன்சரு. ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஔவையாரோட தனிப்பாடல் அப்படிங்கிறதுல இருக்கு, 42வதா இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மதியாதார் முற்றும் மதித்தோரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய
கோடாமை கோடி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பண்புகளை மதிக்காதவர் வீட்டிற்கு செல்லாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு இணையானது. உண்ணுமாறு விரும்பி கேட்டு கொள்ளாதவரின் வீட்டில் உண்ணாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு இணையானதாகும். கோடி பொண்ணை கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுடன் சேர்ந்து வாழ்வது கோடி பொண்ணுக்கு இணையானதாகும். பல கோடி பொன் கிடைப்பாததாக இருந்தாலும் சொன்ன சொல்லிலிருந்து தவறாது வாழ்வது கோடி பொண்ணுக்கு இணையானதாகும். அடுத்தது கொஸ்டின் வந்து தேசிய நூலக நாளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசிய நூலக நாள் சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள். ஸோ தேசிய நூலக நாள் எப்போனா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்தவர் யாருன்னா சீர்காழி இரா அரங்கநாதன். இவர் வந்து இந்திய நூலக தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். இவர் 1892ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் நாள் வந்து பிறந்தார். இருப்பினும் பள்ளி சான்றிதழ்களை வந்து அவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 தான் வந்து பதிவிருக்காங்க. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுது. பழைய சமச்சீர் புக்கில் வந்து 10ஆவது வகுப்பில் ஆகஸ்ட் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் 9 தான் இருக்கும். ஏன்னா நம்ம பழைய புக்கில் தான் படிச்சிருப்போம். சப்போஸ் ஆகஸ்ட் 9 இல்லைன்னா ஆகஸ்ட் 12 இருந்தால் டிக் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின், ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும். இதற்கான ஆன்சர் தெய்வமணி மாலை. ஸோ தெய்வமணி மாலை அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். இவர் எந்த முருகப்பெருமான் மீது இந்த பாடலை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது தான் தெய்வமணி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை பற்றி வள்ளலார் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சென்னையில் திருவொற்றியூரில் கோயில் கொண்டுள்ள வடிவுடை அம்மன் மீது வள்ளலார் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு வடிவுடை மாணிக்க மாலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த நூலை இயற்றினவர் யாருன்னா வள்ளலார் தான் இயற்றிருக்காரு. திருவொற்றியூர் சிவபெருமான் மீது வள்ளலார் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் பெருமாள் மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி இரட்டை மணி மாலை அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இவ்வகையில் திரு இரட்டை மணிமாலை என்ற நூலை 63 நாயன்மார்கள் ஒருவரான காரைக்கால் அம்மையார் இயற்றியிருக்காங்க. ஸோ திரு இரட்டை மணிமாலை அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். மும்மணி கோவை அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. இது வந்து திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. அதாவது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம சேரமான் பெருமாள் நாயனாரும் காரைக்கால் அம்மையாரும் எழுதின நூல்களை சைவ திருமுறைகளில் 11வது திருமுறையில் வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லிங்கிறது தான் ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூதுவளை என்ற மூலிகையின் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை, சிங்கவல்லி. அதாவது தூதுவளை அப்படின்னாலும் சிங்கவல்லினாலும் ஒன்று தான். இதை வந்து வள்ளலார் தான் ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தூதுவளை, சிங்கவல்லி இது ரெண்டுமே ஒன்று தான். இதை வந்து ஞானப்பச்சிலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகள் சொல்லியிருக்கிறாரு. முன்னீர் வழக்கம் மகடு இல்லை என்று கூறும் நூல் எது? முன்னீர் வழக்கம் மகடுவோ இல்லை என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். கடல் பயணத்தை தொல்காப்பியம் வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் அகத்திணையியலில் இந்த லைன் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ முன்னீர் வழக்கம் மகடு இல்லை என்ற பாடல் வரி வந்து தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் அகத்திணையியலில் இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து மகடு அப்படிங்கிறது பெண்கள். அது மாதிரி கடற்பயணத்தை தொல்காப்பியம் எவ்வாறு குறிப்பிடுதுன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. காவிரி பூம்பட்டினம் என்ற சோழ மன்னர்களின் துறைமுகம் பற்றி பட்டினப்பாலை என்ற நூலில் கூறப்பட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சோழ மன்னர்களின் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம். இந்த நூலோட சிறப்பு பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் பட்டினப்பாலை. சரிங்களா? ஸோ அந்த பட்டினப்பாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. முசிறி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களின் துறைமுகம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? அகநானூறு, 10 போன்ற நூல்களில் இந்த முசிறியை பற்றி, அதாவது சேர மன்னர்களின் துறைமுகம் பற்றி விளக்கப்பட்டிருக்கு. கொற்கை அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களின் துறைமுகம். இதை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரம், அகநானூறு போன்ற நூல்களில் வந்து கொற்கை, அதாவது பாண்டிய மன்னர்களின் துறைமுகம் பற்றி சொல்லியிருக்காங்க.
ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. ஆற்றூர் என்பது பேச்சு வழக்கில் வந்து ஆத்தூர் அப்படி ஆப்ஷன் டி ஆத்தூர்னு சொல்லி மாறி இருக்கு. மருதநில ஊர்கள், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடத்தை தான் மருதநில பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மருதநில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றின் பெயரையும் ஆற்றில் கரையிருந்த மரங்கள் பெயரையும் சேர்த்து ஊர் பெயராக சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆற்றூர் அப்படிங்கிறது மருவி ஆத்தூர் அப்படின்னு ஆனது. அது மாதிரி கடம்பு மரங்கள் சூழ்ந்த பகுதியை கடம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியை தெங்கூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆற்றூர் அப்படின்னு மருவி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர். அது மாதிரி கடம்ப மரங்கள் சூழ்ந்த பகுதியை வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா கடம்பூர்னு சொல்லியிருக்காங்க. தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியை தெங்கூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயலும் வயல் சார்ந்த பகுதியை தான் நம்ம மருத நிலம் சொல்லுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரிங்களா? பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1954 1963 வரைக்கும் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணம் பள்ளி வராமல் சிறு வயதிலேயே வேலைக்கு செல்லும் சிறுவர்களுக்கு கல்வி அறிவை அளிக்கும் நோக்கத்துடன் பள்ளிகளுக்கு இத்திட்டம் வரவழைக்கப்பட்டதாக தொடங்கப்பட்டது. இத்திட்டம் வந்து 1955 தொடங்கியிருக்காங்க. எந்த நோக்கத்திற்காக காமராஜர் திட்டத்தில் கொண்டு வந்தனா அதில் வந்து வெற்றியும் கண்டாரு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் காமராஜர். சரிங்க. சத்துணவு திட்டம் கேட்டாங்கன்னா எம்ஜிஆர், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் தான் சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1982. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜி.யு. போப். கனடா நாட்டில் பிறந்து ஜி.யு. போப் விவிலியத்தை பரப்பதற்காக தமிழகம் வந்திருக்காங்க. கப்பலில் தமிழகம் வரும் வழியிலேயே தமிழ் நூல்களை கற்று தம் திறத்தை மேம்படுத்தி கொண்டார். இவர் தமிழ் நூல்கள் பலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். தமிழ் இலக்கண நூல்களையும் எழுதியிருக்காங்க. தமிழ் நூல்கள் பலவற்றை பதிப்பித்துள்ளார். உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூல்களும் தேர்ந்தெடுத்து தமிழ் செய் கலம்பகம் என்ற நூலாக தொகுத்து வெளியிட்டதுடன் அதில் உள்ள பாக்களுக்கு விளக்கமும் அளித்துள்ளார். ஸோ தமிழ் செயல் கலம்பகம் அப்படிங்கிறத எழுதினார் ஜி.யு. போப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கனடா நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுட் கலம்பகத்தில் எத்தனை செயல்களை வந்து நீதி நூல்களை வந்து தேர்ந்தெடுக்கான்னு பார்த்தீங்கன்னா 600 செயல்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி, இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வரும். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூயமொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். அடுத்து 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி நம்மொழி. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி நம்மொழி அப்படின்னு சொன்னவர் யார்? தேவநேய பாவாணர். சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இந்த சதுரகராதி நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அது மாதிரி இது முதல் தமிழ் அகராதி நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுர் அகராதி. இந்த நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். அது மாதிரி வீரமாமுனிவர் வந்து இந்த நூலை வந்து 1732 நவம்பர் 21 இந்த நூலை எழுதி முடிச்சுதான் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நூல் எப்போ அச்சிட்டு வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1824 பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி என்ற 4 பிரிவுகள் இந்நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நூலில் வந்து எத்தனை அகராதி? 4 அகராதி இருக்குது. 4 அகராதி என்னென்னா பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர் யாருன்னா பாண்டியர்கள். இந்த பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகைக்கோளில் சிற்ப வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இங்கே எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோயில்கள் மற்றும் கோயில்பட்டிக்கு மேற்கூரை கழுகுமலை வெட்டுவான் கோயில் அமைந்துள்ள சிற்பங்கள்லாம் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் உள்ள சிற்பங்கள் வடிவமைச்சவங்க யாருன்னா பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. இந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிறது கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னவரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதும் வரிகள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்கள், அதாவது புலவர்கள் வந்து லைன்ஸ்லாம் எழுதுவாங்க. இதை பொறிப்பவர்கள் யாருன்னா கல் தச்சர்கள். முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் இந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மெய்கீர்த்தி அறிமுகப்படுத்தப்பட்ட போது இது யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். இவரோட காலத்தில் தான் இந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பொறுத்துக தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன். இந்த சைடு அண்ணா, வள்ளிக்கண்ணன், கீவா ஜெகநாதன், ஜெயகாந்தன். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது தத்துவ தரிசனம் அப்படிங்கிற நூல் எழுதின வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அப்படிங்கிற நூல் எழுதினவர் அண்ணா, தாலாட்டு அப்படிங்கிற நூல் எழுதினவர் ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் அப்படிங்கிற நூலை எழுதினவர்
கீவா ஜெகநாதன். சரியான இணையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராய, ஓமை கவிஞர், காந்திய கவிஞர், புரட்சி கவிஞர். இந்த சைடு உருமலை நாராயண கவி, பெருஞ்சித்தனார், வே ராமலிங்கனார், தாராபாரதி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. அதாவது பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி, காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார்னு தெரியும். உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வேணா நானே சொல்லிடுறேன். ஓமை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. சரிங்களா? ஓமை கவிஞர் வந்து சுரதா. சுப்புரத்தின தாசன். சரிங்களா? ராஜகோபாலன் அவரோட இயற்பெயர். பாரதிதாசன் மேற்கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை வந்து சுப்புரத்தின தாசன், அதாவது சுரதா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இவரோட சிறப்பு பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர். அடுத்த புரட்சி கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அதுமாதிரி பாவலரேறு இவரை வந்து பெருஞ்சித்திரனார். கவி ஞாயிறு என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் தாராபாரதி. சரிங்களா? முடியரசன் இயற்றாத நூல் எது? அதாவது முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நீலமேகம் அப்படிங்கிறது தான் முடியரசன் இயற்றாத நூல். ஸோ முடியரசன் இயற்ற நூலை பார்த்துக்கலாம். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இதெல்லாம் வந்து கவிஞர் முடியரசன் எழுதிய நூல்கள். 1966ஆம் ஆண்டு முடியரசன் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக தமிழக அரசோட விருது பெற்றிருக்காரு. ஸோ தமிழக அரசின் விருதினை வந்து முடியரசன் 1966 வந்து பூங்கொடி அப்படிங்கிற ஒரு காவியத்துக்காக பெற்றிருக்காங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் யார்? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சரிங்களா? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் அப்படின்னு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான். அடுத்து வந்துட்டு கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறதா சரியான சென்டென்ஸ். மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 8 வகைப்படும் மோனைத்தொடை. அதாவது அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை என மோனைத்தொடை வந்து 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்ற அடியில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனை சொற்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது மோனைனாலே முதல் எழுத்து ஒன்றி கொடுப்பது. ஸோ புனிதமுற்று புத்தக சாலை அப்படிங்கிறத மோனை சொல். எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறத கண்டறியும் கொடுத்துருக்காங்க. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். அதாவது கண்ணகி வந்து கண்டிப்பாக கட்டுரை எழுதிடுவா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பொருள் மாறாமே அப்படியே மாற்றிருக்காங்க. ஸோ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது உடன்பாட்டு வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதிலல், அதாவது கண்ணகி வந்து கட்டுரை எழுதலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அதாவது கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து ஆன்சரு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர். இதில் வந்து அண்ணனோடு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணி சொல்கிறது தான் கட்டளை தொடர். அண்ணனோடு போ, கூட வந்து கட்டு அப்படின்னு சொல்கிறது தமிழ் படி அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு வந்து ஏவல், அதாவது ஒரு செயலை செய்யின்னு சொல்லி நம்ம ஆர்டர் போடுறது தான் கட்டளை தொடர். ஸோ இதில் வந்து வேறுபட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த அரசு ஆணை பிறப்பித்தது என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர். அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டதுன்னு கொடுத்தனால செயற்பாட்டு வினைன்னு வரும். சரிங்களா? அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தது. 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்லி கேட்கணும். எத்தனை மாடுகள் மேய்ந்தனன்னு கேட்டால் தான் கரெக்டாக வரும். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு நகர பேருந்து நிற்குமா, இங்கு நகர பேருந்து நிற்குமான்னு கேட்டால் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ் மொழி உலகம் உள்ளவரையில் வாழட்டும். தமிழ் மொழி உலகம் உள்ளவரையில் வாழட்டும் அப்படிங்கிறதா சரி. அடுத்தது சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு சொல்லி கவிஞர் கூறினார்ங்கிறத சரியான விடை. அடுத்த சரியான அகர வரிசை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியான அகரவரிசைக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து டக்குன்னு மாலை தான் பார்ப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோமேதகம், மாவுக்கு முன்னாடியே கா வரும் காணாச்சால. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ டக்குன்னு வந்து மாலையெல்லாம் கொடுத்தோம்னா அதை பார்க்கக்கூடாது. மாவுக்கு முன்னாடி காணாச்சாலை எப்படி வரும்னு வரிசையாக ஃபஸ்ட்டே நம்ம அந்த 18 லெட்டர் எழுதி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, தையல், பழம், மான் அப்படிங்கிறது தான் அகரவரிசையில் கரெக்டு. தேடு வினைமுற்று சொல். அதாவது தேடுங்கிறதுக்கு வினைமுற்று சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேடினார், இல்லைன்னா தேடினான்னு வரும். தேடுங்கிறது வேர்ச்சொல், தேடினார் அப்படிங்கிறது வினைமுற்று,
தேடியவர் அப்படின்னு வந்தால் வினையாளனின் பெயர். ஸோ வினைமுற்றுக்கும் வினையாளனின் பெயருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தேடிய அப்படிங்கிறது பெயரச்சம், தேடி அப்படிங்கிறது வினையச்சம். அதாவது இல்லைன்னா ஊன் முடிஞ்சால் அது வந்து வினையச்சம்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ தேடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். சாரி. அடுத்த பொறுத்து கொடுத்துருக்காங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த சைடு ஓசை கொடுத்துருக்காங்க. துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, செப்பல் ஓசை, அகவல் ஓசை. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது வெண்பாங்கிறது செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவை நம்ம அகவற்பான்னு சொல்லுவோம். ஸோ ஆசிரியப்பாங்கிறதுக்கு ஓசை வந்து அகவல் ஓசை. கலிப்பாங்கிறது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கப்ப பாடக்கூடியது. ஸோ கலிப்பா அப்படிங்கிறது வந்து சந்தோஷமா இருந்தால் நம்ம வந்து துள்ளல் ஆட்டம் போடுவோம். ஸோ துள்ளல் ஓசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிப்பாங்கிறதுக்கு வந்து ஓசை வந்து தூங்கல் ஓசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கலந்து கோல்டு பிஸ்கட்க்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தங்க கட்டி அப்படிங்கிறது தான் கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. வவ்வல், கான்சனன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு மெய்யெழுத்து, ஒரு மொழி, உயிரெழுத்து, ஒப்பெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து. சரிங்களா, உயிரெழுத்து. கான்சனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அடுத்து வந்து ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. சரிங்களா. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து சிறிய உலகம். சரிங்களா. நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய உலகம். ஸோ நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் அகன்று உலகம். இதோட எதிர்ச்சொல் தான் சிறிய உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், முல்லைப்பாட்டு அப்படிங்கிறத பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார். அது மாதிரி குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 108 அடிகளை மட்டும் கொண்டது தான் இந்த முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எழுதினவர் யாருன்னா நப்பூதனார். அடுத்து எடுப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பு அப்படின்னாலே மீனிங் வந்து தொடங்குதல் அப்படின்ற பேர். ஸோ இதற்கான ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முடித்தல். ஸோ எடுப்பு அப்படின்னா முடித்தல். எடுப்புங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு தொடங்குதல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மேடை பேச்சின் முக்கூறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தல், தொடுத்தல், முடித்தல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. மேடை பேச்சின் முக்கூறுகள் எதுன்னா எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்ந்தெடு. தண்டலிற் பதம் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தன்மைனா குளிர்ச்சி. சரிங்களா. ஸோ இது வந்து பண்பு தொகையில் வரும். ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி கட்டி தன் கூட்டல் தளிர் கூட்டல் பதம் ஆகும். அப்புறம் அந்த இது இலக்கணம் இது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தண்டலிரில் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் பிரிப்போம். ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மைய விகுதி கெட்டுரும். அதுக்கப்புறம் வந்து நிலைமொழி ஈற்றில் நகர ஒற்று வந்து வறுமொழி முதலில் ரணம் வந்தால் நகரமாக மாறும். ஸோ அந்தபடி தான் தண்டலிர் பதம் சொல்லி மாறி இருக்கும். களம்பகம் இந்த சொல்ல வந்து பிரிச்சுன்னா களம் கூட்டல் அகம். அதாவது ஆப்ஷன் களம் கூட்டல் பகம். பகம்னா பாதி. சரிங்க. களம் கூட்டல் பகம்னு சொல்லி பிரிப்போம். ஸோ இது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் இந்த களம்பகம். இன்னொன்று வந்து அகப்பொருளும் கலந்து புகப்பொருளும் கலந்து பாடுவோம். ஸோ களம்னா 12, பகம்னா பாதி. ஸோ 12 + 6 18 உறுப்புகளை கொண்டது தான் இந்த களம்பகம். இந்த 18 உறுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம் அப்படிங்கிற ஒரு 18 உறுப்புகளை கொண்டது தான் களம்பகம். களம்பகத்தை எப்படி பிரிக்கலாம்? களம் கூட்டல் பகம். அந்தாடி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கியம் வந்து களம்பகம். அந்தாதி தொடை அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியம் தான் களம்பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது? பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. போரில் விழுப்புண்ணோடு இறந்துவிட்ட வீரர்களுக்கு செய்வது தான் அந்த நடுகள் வழிபாடு. ஸோ நடுகள் வழிபாடு பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து அகநானூறு. அகநானூரில் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரியை பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நொய்ப்பாடியார். இந்த பாடலோட பொருள் என்னென்னா தன் 6 நிறைகளை மீட்க வேண்டி வெற்றியாருடன் நட்போரிட்டு என்று மரணமடைந்த மானம் மிகுந்த வீர மருவர்களுடைய பெயர்களையும் சிறப்புகளையும் நடுக்கற்களில் பொறித்து வைத்தனர் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங்கு. ஸோ இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா அகநானூறு. பாடியவர் நொய்ப்பாடியார். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். குறள் அப்படிங்கிறது 2 அடிகளான செயல். மேன்மை பொருந்திய குறள் அப்படிங்கிறதுனால திருக்குறள் அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்கோம். திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் நூலை உணர்த்துவதால் இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடையெடுத்த கருவியாக பெயர். அடுத்த சரியான பதிலை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அனைத்துமே சரி. அதை சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா ஆண்டாள்.
விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகள். விஷ்ணு சித்தன் தான் பெரியாழ்வார். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் தான் இந்த ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் வந்து சங்கத்தமிழ் மாலை 30. சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு சொல்லி திருப்பாவைக்கு பெயரிட்டவர். திருப்பாவையை இயற்றிய ஆண்டாள். நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறதும் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறதும் ஆண்டாள் பாடிய இன்னொரு நூல். சரிங்களா. விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட ஆழ்வார் யாருன்னா பெரியாழ்வார். இவரோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் வந்து கோதை. கோயிலில் வந்து இறைவனுக்கு சுட்டுவதற்கு வைத்திருக்கும் மலர் மாலையை தான் அணிவித்து மகிழ்ந்த பின்னரே அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. இதை அறிந்த பெரியாழ்வார் வந்து கோதையை வந்து ஒரு நாள் வந்து திட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதிய மலர் மாலையை எடுத்துக்கொண்டு ஆனால் அந்த இறைவன் என்ன பண்ணுவாங்க, அந்த மாலையை விரும்பாமல் கோதை சூடி கொடுத்த மலரை தான் விரும்புவதாக கூட. எனவே தான் கோதையை வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இறைவனையே ஆண்டவள் கோதை என்பதால் ஆண்டரல் என்று அழைக்கப்பட்டால். ஆண்டாள் தான் இயற்றிய முதல் நூலிற்கு வைத்த பெயர் வந்து சங்கத்தமிழ் 30. பாவை நோன்பினை மையமாக வைத்த நூல் வந்து திருப்பாவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் இயற்றிய இரண்டாவது படைப்பு தான் நாச்சியார் திருமொழி. இந்த நாச்சியார் திருமொழி வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை நினைத்து உருகி பாடும் காதல் ரசமிக்க 143 பாடல்கள் இந்நூலில் உள்ளது. திருப்பாவையில் வந்து 30 பாடலும் நாச்சியார் திருமொழியில் 143 பாடலும் உள்ளது. ஸோ இதை வச்சு தான் 143ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூ அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னா பெருமாள் திருமொழியை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழியை பாடியிருக்காங்க. இந்த குலசேகர ஆழ்வார் வந்து 12 ஆழ்வார்களில் ஒருவர். இவர் இயற்றிய பாடல்கள் வந்து பெருமாள் திருமொழி அப்படிங்கிற பேரில் 4000 திவ்ய பிரம்மத்தில் 5ஆம் திருமொழியாக இயற்றப்பட்டிருக்கு. சரிங்களா. 5ஆம் திருமொழியாக இருக்கக்கூடியதுதான் பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழியை இயற்றிய ஆழ்வார் யாருன்னா குலசேகர ஆழ்வார். இந்த பெருமாள் திருமொழி வந்து 5ஆம் திருமொழியாக 4000 திவ்ய பிரம்மத்தில் வச்சிருக்காங்க. தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கொண்டு காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தன் பெருமை கூறியும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான். தான் பாடிய படிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தன்னோட பெருமை பற்றியும் பாடியிருக்காரு இந்த திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள். தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்ற சொல்லுக்கு சிலப்பதிகாரத்தில் நடுக்கான் கதையில் இடம்பெற்றுள்ள சித்தர் என்ற சொல்லுக்கும் உரியவர்கள் யாருன்னா சித்தர்கள். அதாவது நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லி சித்தர்களை குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், திருக்குறள். அது மாதிரி நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லி நிறைமொழி மாந்தர சித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எந்த காப்பியன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூதுங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. இதோட வேறு பெயர் தான் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். ஸோ வாயில் இலக்கியம்னாலும் சந்து இலக்கியம்னாலும் தூதுனாலும் ஒன்று தான். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் வந்து 7. சரிங்களா. 7 பருவங்கள். பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. ஸோ சிற்றிலக்கியங்களில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ பிள்ளைத்தமிழில் வந்து மொத்தம் 10 பருவங்கள் இருக்கு. இதில் ஆண்பால் பெண்பால் தமிழ், அதாவது பிள்ளைத்தமிழ் வந்து 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். இதில் பொதுவான பருவங்கள் வந்து மொத்தம் 7. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவமும் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வரும், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வரும். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய இறுதி 3 பருவங்கள் எதுன்னு சிற்றில், சிறுபறை, சிறுதேர். சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழின் 10வது பருவம் என்ன, 8வது பருவம் என்ன, 9வது பருவம் என்னன்னு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய இறுதி 3 பருவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அதுமாதிரி பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய இறுதி 3 பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல். உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லு. இந்த பல்லு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. பல்லுங்கிறத உலர்த்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்துக்கோங்க. பல்லுங்கிறத பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சு ஒரே எக்ஸாமில். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது? அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் வந்து ஆப்ஷன் டி, நான் கண்ட பாரதம். இந்த அம்புஜத்தம்மாளை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட, அதாவது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போற்றக்கூடியவங்களா இந்த அம்புஜத்தம்மாள். ஸோ அம்புஜத்தம்மாளோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
சிறப்பு பேர் வந்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இவங்க எழுதிய நூல் தான் நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1964 பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்காங்க. தன்னுடைய 70 ஆண்டு கால நினைவாக தான் நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை அம்புஜித் அம்மாள் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க பத்மஸ்ரீ பெற்ற வருடம் வந்து 1964. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? பெரிய புராணம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டோட நீர்வளத்தை பற்றி தான் சிறப்பிக்கிறது. பெரிய புராணத்தில் திருநாட்டு சிறப்பு என்ற பகுதியில் வந்து சோழ நாட்டின் நீர்வளம் குறித்து பாடல்களை சேக்கிழார் புகழ்ந்துரைத்தார். எடுத்துக்காட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை எடுத்துக்கொண்டு வருகிறது, அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன அப்படின்னு சொல்லி காவிரி நீரோட பெருமையை அழகாக சொல்லியிருக்காங்க சேக்கிழார். ஸோ திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பெரிய புராணம். இந்த திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிறதுல எந்த நாட்டோட நீர்வளத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சோழ நாட்டோட நீர்வளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகள் நிறைந்துள்ள சோழ நாட்டிற்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களை பறந்தோடுகிறது. நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாக உள்ளது. சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா. அதாவது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய காவிரியை பற்றி இவ்வளோ பெருமையாக வந்து சேக்கிழார் வந்து தன்னுடைய பெரிய புராணத்தில் திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் சொல்லியிருக்காங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு அழைக்கக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை. அதாவது பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை சோற்றுக்கற்றாழை நீக்குவதனால தான் குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்லுவாங்க. குமரி அப்படின்னு அழைக்கப்படுற மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டார். புறநானூற்றை முதலாக பதிப்பிட்டு வெளியிட்டவர் தான் ஊவேசா. அதாவது ஊவே சாமிநாதன் ஐயர் தான் புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டார். இந்நூலை வந்து ஏட்டுச்சுவடிகளில் இருந்து பதிப்பித்த பெருமை வந்து ஊவே சாமிநாதன் ஐயரே சேரும். இந்த புறநானூற்றை முதலாக ஊவேசா பதிப்பித்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1894. சரிங்களா, 1894. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐங்குறுநூறு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த 5 வகை திணைகளும் திணைக்கு 100 பாடல் 500 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி சிறுமை 6 அடி பேரலை கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். அகவற்பா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா ஆசிரியப்பாவோட ஓசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அகவலோசை. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. துவரை மறை விசும்பு மதியம்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு தாமரை மலர் பவளம் வானம் நிலவுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் டியும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விசும்பு அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து வானம், அது மாதிரி மதியம் அப்படிங்கிறதுக்கு நிலவு, துவரை அப்படிங்கிறது வந்து முதிரை என்னும் மணிவகை பெயர்கள். அதாவது துவரைக்கு வந்து மீனிங் வந்து முதிரை அப்படின்னு சொல்லி வரணும். மறை அப்படிங்கிறது வந்து தாமரைன்னு வரும். அப்படி இல்லைன்னா மறைங்கிறதுக்கு மீனிங் வந்து மான். சரிங்களா. ஸோ விசும்புங்கிறது வானம் ஆகாயம், மதியம்ங்கிறது நிலவு சந்திரன். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னு சொல்லுவாங்க. சிறுபஞ்சு மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை. அந்த சைடு காப்பிய இலக்கியம் சங்க இலக்கியம் அற இலக்கியம் தற்கால இலக்கியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுபஞ்ச மூலம் வந்து அற இலக்கியம். குடும்ப விளக்கு அதாவது சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரிங்களா, கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். குடும்ப விளக்கு இதை எழுதினவர் பாரதிதாசன். இந்த நூல் வந்து தற்கால இலக்கியம் என்று போராட்டப்படும் பாரதிதாசனால் படைக்கப்பட்ட படைப்பு தான் இந்த குடும்ப விளக்கம். சீவக சிந்தாமணி நம்ம எல்லாருக்குமே தெரியும், 50 காப்பியங்கள்ல ஒன்று. ஸோ காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். சரிங்களா, சங்ககால இலக்கியங்கள் வந்து 10 பாட்டு 8 தொகை. ஸோ இந்த 8 தொகையில் ஒரு நூலாக வரக்கூடியது தான் குறுந்தொகை. ஸோ குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான சிறுபஞ்ச மூலம். இந்த சிறுபஞ்ச மூலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அற இலக்கியம். பாரதிதாசனால் இயற்றப்பட்ட குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம். 50 காப்பியங்களில் 3ஆவதாக அமைந்துள்ள சீவக சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். அடுத்தது நான் சொன்னதுதான் 10 பாட்டு 8 தொகை. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாசிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். சரிங்களா, 10 பாட்டு 8 தொகைங்கிறது சங்க இலக்கியங்கள். இது வந்து 18 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. குறுந்தொகைங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். சரிங்களா, பாரதிதாசன். அதாவது வெல்லாததில்லை திருவள்ளுவாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. அதான் இல்லை இல்லை இல்லைன்னு வந்தாலே அது வந்து பாரதிதாசன் தான். சரிங்களா, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. எங்கன்னா ஞானப்பிரகாச மகன் மலையத்துவம் அந்த மாதிரி வரும். அது வந்து 1812 தஞ்சையில் தான் பதிப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, தஞ்சையில் முதல்ல 1812 பதிப்பிச்சிருக்காங்க. இதை பதிப்பிச்சவர் யாரும் தஞ்சாவூர் மலையத்துவன் மகனார் ஞானப்பிரகாசன். நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ மலையத்துவன் மகனார் ஞானப்பிரகாசன் தான் 1812 திருக்குறளை முதல்ல அச்சிட்ருக்காரு.
திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவார். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவார் யாருன்னா கதினாலே கம்பராமாயணம், திருக்குறள். ஸோ கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர், திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான். சரி, தமிழுக்கு கதி அப்படின்னு குறிப்பிடப்படுது கம்பராமாயணம், திருக்குறள். ஸோ கம்பராமாயணத்தை இயற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்பர். அது மாதிரி திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கம்பர், திருவள்ளுவர். அடுத்தது வந்து இந்த கூற்றுக்குரியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருமணம் செல்வகேசவராயர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பேரில் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்தம் பேரில் தான் திருமண உதவித்தொகை, அதாவது 8ஆவது வரைக்கும் படித்தவங்களுக்கு திருமண உதவித்தொகை வந்து தமிழக அரசு வழங்கி வருகிறது. ஆனால் 2022 வந்து என்ன பண்ணாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை படிக்கும் மாணவிகள் கல்லூரியில் சேர்ந்தவங்க மாதந்தோறும் தலா 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் சேர்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆவது வரைக்கும் படிச்சிருந்தாலே மூவலூர் ராமாமிர்தம் அவங்க பேரில் திருமண உதவித்தொகை வழங்கிட்டு இருந்தாங்க. 2022 உயர்கல்வி திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்க காலேஜ் படிக்கும்போது மாதம் 1000 ரூபா வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு 2022 மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு யாது? ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. ஸோ 1730 ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சங்கந்தி முத்தாத்தாள் இவங்க இணையருக்கு மகளாக பிறந்த வேலு நாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் இவங்களோட மனைவி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வேலு நாச்சியாரோட கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர் எதிர்த்து போர் புரிந்து 1780 வந்து சிவகங்கையை மீட்டவர் யாருன்னா இந்த வேலு நாச்சியார். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வெளிப்படுத்துக. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றல், இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அதாவது 6 அறிவு பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்கள். ஓர் அறிவுக்கு வந்து புல் மரம், ஈரறிவுக்கு சிப்பி நத்தை, 3 அறிவுக்கு கரையான் எறும்பு, 4 அறிவுக்கு நண்டு தும்பி, 5 அறிவுக்கு பறவை விலங்கு, 6 அறிவுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம தான் மனுஷங்க. சரிங்களா? ஸோ தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள், தமிழ் ஆட்சி மொழியாக திகழக்கூடிய பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது நம்மாழ்வார் பிறந்த இடத்த வந்து குருகூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பழம்பெயர் தான் குருகூர். இப்போ இந்த பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி. ஸோ குருகூரோட தற்கால பேர் என்ன? ஆழ்வார் திருநகரி. இங்கே தான் யார் பிறந்திருக்காங்கன்னா 12 ஆழ்வார்கள் முக்கியமானவரான நம்மாழ்வார் பிறந்த இடம். 10 பாட்டு 8 தொகை 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர், அதாவது 10 பாட்டு 8 தொகை 2ஐயும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பு பெயர் சொல்லியிருக்கோம் இவருக்கு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு, அதாவது ஊவே சாமிநாத ஐயர் தொகுத்த நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, 12 புராணங்கள், 9 உலா நூல்கள், 6 கோவை நூல்கள், 6 தூது நூல்கள், 13 வெண்பா நூல்கள், 3 அந்தாதி நூல்கள், 2 பரணி நூல்கள், 2 மும்மணி கோவை நூல்கள், 2 இரட்டை மாணிமால் நூல்கள், 4 பிரபந்த நூல்கள். ஸோ இதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது ஒரு நோட்டில் கூட எழுதிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வெண்பா நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது? ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊரும் பேரும் அப்படிங்கிற நூலை தான் ராபி சேதுப்பிள்ளை வந்து எழுதியிருக்காங்க. அது மாதிரி ஊரும் பேரும் அப்படிங்கிறது வந்து ராபி சேதுப்பிள்ளை. உரைநடை கோவை எழுதுகிற மு கதிரேச செட்டியார். தமிழ் இலக்கிய வரலாறு இது எழுதுனவர் டாக்டர் அதான் மு வரலாறுன்னு தான் எழுதியிருக்காரு. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற பேரில் எழுத்தாளர்கள் பலர்கள் வந்து பின்னால் எழுதியிருக்காங்க. இன்னும் மூவா எழுதிய நூல் தான் வந்து முதன்மையாக கருதப்படுது. மூவா அவர்களின் நூலை சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா மு வரதராஜன். கதையும் கற்பனையும் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா பூரணலிங்கம் பிள்ளை. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்துடன் அவர்களை இயற்றுமிழ் மாணவர் என பெயரிட்டவும் அழைத்தவர் யாருன்னா பரதிமார் கலைஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தான்ட்டு ஆர்வமாக தமிழ் பயின்றவங்க இயற்றுமிழ் மாணவர் சொல்லி அழைச்சிருக்காரு. ஸோ பரதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பயின்று அந்த கல்லூரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் துறை பேராசிரியராக பணியில் சேர்ந்திருக்காங்க.
பிற துறை மாணவர்களும் அவருடைய வகுப்பிற்கு வந்து ஆர்வமாக கவனிக்கும் வகையில் நல்ல பாடம் எடுப்பாங்க போல இருக்கு. ஸோ தமிழ் பயிலும் ஆர்வமுடைய மாணவர்கள் தம் இல்லத்திலேயே சுவைப்பட கற்பித்ததால் அவர்களை இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லியும் அழைச்சிருக்காங்க இந்த பரதிமார் கலைஞர். ஆக்சுவலாக அவரோட பேர் வந்து சூரிய நாராயண பிள்ளைன்னு இருக்கும். ஸோ தமிழில் மாற்றணுங்கிறதுக்காக தான் பரதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. இவர் வந்து தனி பாசன தொகை அப்படிங்கிற நூலையும் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் அகழாய்வு நடத்தப்பட்டு ஏராளமான முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவை வந்து பார்த்தீங்கன்னா கிமு 300 மற்றும் கிபி 300 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முதுமக்கள் தாளி ஏராளமாக கண்டறியப்பட்ட தொல்பொருள் ஆய்வு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. எந்தெந்த வருஷம்னா 1876, 2003. அடுத்தது ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி வந்துட்டு பார்த்துக்கலாம். அதாவது பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1938 நவம்பர் 13 சென்னையில், நவம்பர் 13 1938 சென்னையில் வந்து பெரியாருங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜூன் 27 1970 வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்துட்டு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க 1970, அதாவது ஜூன் 27. சென்னையில் நவம்பர் 13 1938 தான் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மகளிர் கூட்டத்தில் தான் அவருக்கு வந்து பெரியாருங்கிற பட்டம் கொடுக்கப்படும். ஸோ பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தவங்க ஏன்னா தர்மாம்பாள். எந்த வருஷம் 1938 நவம்பர் 13. அது மாதிரி 1970 ஜூன் 27 வந்து ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது வந்து பெரியாருக்கு வழங்கப்பட்டது. ஸோ பெரியார் சமூக சீர்திருத்த செயல்களுக்கு செயல்படுறதுனால தான் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி 1970 ஜூன் 27 யுனெஸ்கோ அமைப்பு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியாரை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை, நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா நர்த்தகி நடராஜ். நர்த்தகி நடராஜ் தன்னுடைய நடன திறமையால் அமெரிக்கா, லண்டன், கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் பயணித்து தம் பரதத்தால் பல்லாயிரம் மேடைகளை உயிரோட்டமாக மாற்றி வருபவர் நர்த்தகி நடராஜ். தஞ்சை கிட்டப்பாவிடம் பரதம் பயின்றவர். நர்த்தகி என்ற பெயரை கிட்டப்பாவே இவருக்கு சூட்டினார். திருவாசகம், தேவாரம், திருக்குறள் ஆகியவற்றை மையமாக கொண்டு பரத நிகழ்ச்சிகளை இவர் நடத்துகிறார். ஸோ நர்த்தகி நடராஜுங்கிற ஒரு திருநங்கை. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடனக்கலையை தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு திருநங்கைன்னு சொல்லி நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இவரோட சாதனை வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் தான் இவர் நர்த்தகி நடராஜ். இவர் வந்து திருநங்கைகள் முதலில் கடவுசீட்டு, தேசிய விருது, மதிப்புற முனைவர் போன்ற பட்டங்களை வந்து பெற்ற மதிப்புறு முனைவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சி ஏ கிரேட் கலைஞர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர், பெரியார் பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம், இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது ஆகியவற்றை பெற்றவர் தான் இந்த நர்த்தகி நடராஜ். பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆன பின் பொங்கல் வாழ்த்து கடிதம் காஞ்சி இதழில் வெளியிருக்கு. சரிங்களா? ஸோ காஞ்சி இதழ் தான் பொங்கல் பண்டிகை பற்றி நம்ம அறிஞர் அண்ணா வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் வெளிப்பட்டிருக்காரு. மக்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாட இயலாத நிலையை எண்ணி வருந்துவதாக இதில் வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வாழ்த்து கடிதம் மூலம் மக்கள் அனைவரையும் வாழ்த்தியதுடன் கவிஞர் முடியரசனின் கவிதையை மேற்கோள் காட்டி எழுதியுள்ளார். ஸோ கவிஞர் முடியரசனின் கவிதையை அண்ணா வந்து மேற்கோள் காட்டிய இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி இதழ். கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? கவிஞர் மு மேத்தாவிற்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கவிஞர் மு மேத்தாவின் கவிதை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது வந்து 2006 வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம் ஆகியவை வந்து மு மேத்தாவின் படைப்புகள். ஊர்வலம் என்ற படைப்பு வந்து தமிழக அரசின் முதற் பரிசை வென்ற நூல். அது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மு மேத்தாவின் சோழ நிலா, அதாவது மு மேத்தாவின் புதினம் எதுன்னு கேட்டாங்க சோழ நிலா. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மு மேத்தாவோட எந்த நூல் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது 2006 பெற்று ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிகே பார்க்கலாம். தேங்க்யூ.